சித்தர் பூமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பேச போகிற விஷயம் என்னென்னா, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சங்காபிஷேகம்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயம். கார்த்திகை மாதம் வந்தாலே சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்வார்கள். இந்த சங்காபிஷேகம் வந்த கதை என்ன, இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே என்ன பண்ணாங்களாம், ஆக்சுவலாக ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே தன்னுடைய பாவங்களை போக்குவதற்காக நிறைய பேர் துலா ஸ்நானம் பண்ணுவாங்க. துலா ஸ்நானம் பண்ணி முடித்தோடனே முடவன் முழுக்குன்னு சொல்லி அடுத்த நிகழ்வு வந்துடும் கார்த்திகை மாதத்தில். அப்போ முடவன் முழுக்குன்னு சொல்லப்படுகின்ற இந்த நிகழ்ச்சி எல்லாருமே பார்த்திங்கன்னா நதிக்கரையில் போயிட்டு எல்லாமே ஸ்நானம் பண்ணாங்களாம், குளித்தாங்க. குளித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த பாவங்கள் எங்கே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பாவங்கள் இவ்வளோ பேர் குளிக்கிறாங்களே, என்னுடைய பாவமெல்லாம் போயிட்டு ஒரு சங்கு கிட்டே போய் நின்றுதான். ஏன்னா குடத்தில் தானே சங்கு இருக்கும், ஓகேங்களா? சங்கு கிட்டே போய் நின்று எல்லா பாவங்களும் அது வாங்கிக்கிச்சான் ஆக்சுவலாக. அப்போது இந்த சங்கு சிவபெருமான் கிட்ட கேட்டதான், இந்த பாவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்சுருக்கேன், இந்த பாவங்களை நான் எப்படி கழுவுவது அப்படின்னு சங்கு கேட்டதான். அப்போ என்ன சொன்னாராம் சிவபெருமான், நீங்கள் எல்லாருமே இந்த கார்த்திகை மாதம் இந்த சங்காபிஷேகம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா சங்குவினால் எனக்கு அபிஷேகம் செய்வார்கள். நிறைய பேர் 108 சங்குவின் மூலமாக அபிஷேகம் பண்ணுவாங்க. எல்லா கோயில்லையுமே சங்காபிஷேகம் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும். ஆனால் இதனுடைய கதை என்னன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த சங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்வார்கள். அந்த சங்கில் அபிஷேகம் செய்யும் பொழுது உன்னுடைய பாவங்கள் தொலையும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சிவபெருமான். அதனால தான் அந்த சங்காபிஷேகம் அப்படின்னு ஒரு நிகழ்வே நடந்ததுன்னு சொல்லலாம். இந்த பிரணவத்திற்கும் இந்த சங்குன்னு சொல்லப்படுகின்ற இந்த சங்குவிற்கும் சம்பந்தம் இருக்குது. பிரணவம் அப்படின்னு சொன்னால் ஓம்னு சொல்லுவோம், எல்லாருமே தெரியும். ஓமனுடைய ஸ்வரூபமே எதுன்னா சிவபெருமான் தான். அரூபமே இல்லாத ஒரு உருவம்னு சொல்லலாம், அரூபம்னு சொல்லலாம். சிவபெருமான் அப்படின்னு சொன்னாவே ஒரு உருவமே இல்லாத ஒரு தன்மை, ஒரு வைப்ரேஷன் தான் சொல்லுவோம் நம்ம. இந்த சங்கை காதில் வச்சு பார்த்திங்கன்னா, அந்த சங்கு காது பார்த்திங்கன்னா ஓம்ன்ற ஒலிக்கும், ஓகேங்களா? அப்போது ரெண்டுத்துக்குமே பிரணவம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா, சம்பந்தம் இருக்கான்னா சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் இந்த சங்குக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. சங்கு அப்படின்னு சொன்னாவே அது யாருக்கிட்ட இருக்கும், மகாவிஷ்ணு கிட்டே இருக்கும். அது மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம் தான் சங்கு. இப்போது இந்த சங்காபிஷேகத்தை பார்ப்பதனாலேயே, சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்வதனாலேயே, இல்லை அதுக்கு தேவையான பூஜை சாமான்களை வாங்கி கொடுத்தாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மின்னு சொல்லப்படுகிற சங்குவினுடைய தன்மை இருக்கு இல்லையா, லக்ஷ்மி கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய தன்மையே பார்த்திங்கன்னா இருக்குமான்னா இருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய சூட்சமம் என்ன அப்படின்னா, ஞானம்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை வழி நடத்துதுன்னு சொல்லுவோம். அதுதான் சொல்லுது, இங்கே போகலாம், இங்கே போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போக வேண்டாம், நம்ம தூங்கலாம், தூங்கக்கூடாது, எழுந்துக்கலாம், எழுந்துக்கக்கூடாது. இந்த எல்லா நிகழ்வும் நடக்கக்கூடிய தன்மையே பார்த்திங்கன்னா என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னா சங்காபிஷேகத்தை கலந்து கொள்வதாலே, அந்த பிரணவ மந்திரமே வைப்ரேஷன் தானே, அந்த வைப்ரேஷனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுமானா சொல்லும்னு சொல்லலாம். அப்போது அந்த ஞானம் நம்ம பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் சங்காபிஷேகத்தில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். நம்ம சங்கு தீர்த்தத்தினால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் என்றால் அதில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் இந்த கார்த்திகை மாதம் நடக்கக்கூடிய சங்காபிஷேகத்தில் கலந்து கொள்வதனாலும், ரெண்டாவது ஒரு விஷயம், பூஜை சாமான்கள், அங்கே அபிஷேகத்துக்கு தேவையான பால் பழம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூஜை சாமான்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க. உங்களுடைய கர்மங்கள் போவதற்குண்டான எல்லா நிகழ்வும் இங்கே இருக்கான்னா இருக்கும். சங்கு அபிஷேகம் செய்வதனால் அந்த சங்குவினுடைய சாபமே போச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த சங்குனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சங்காபிஷேகத்தில் கலந்து கொண்டாலேயே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.